ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமுள்ள இந்த காலை வேளையில் அவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அற்புதமாய் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஆமென். இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை மையமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டுகிறபடி, ஆமென். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டபடி கடைசி வார்த்தை மேற்கொள்வது இல்லை, மேற்கொள்ள மாட்டாது. வேதத்திலே ஒரு மனிதனை மையப்படுத்தி, ஆமென், அவன் வாழ்க்கையிலே எப்படி சத்துருவிட்டு வந்து ஜெயித்தார், எப்படி சத்துரு அவர்களை அழிக்க மேற்கொள்ள நினைத்தானோ அந்த அழிவில் இருந்து எப்படி கர்த்தர் ஒரு மனிதனை ஜெயமாய் நடத்தினார் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நம்ம கேட்க இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனமாய் கேட்போம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. 630வது பக்கம், 630வது பக்கம். பிரைஸ் எல்லாம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டிற்கு தீவிரித்து போனான். மீண்டும் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பின்பு மொர்தெகாய், எல்லாரும் வாசிங்க. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தெகாய் அரண்மனைக்கு சந்தோஷத்தோடு திரும்பினான். ஆமான் வீட்டுக்கு சஞ்சலத்தோடு திரும்பினான். எல்லாரும் சொல்லுங்க. மொர்தெகாய் அரண்மனைக்கு சந்தோஷத்தோடு திரும்பினான். ஆமான் சஞ்சலத்தோடு திரும்பினான். ஆமென் சொல்லுங்க. ஒருவனுக்கு சந்தோஷத்தோடு திரும்புகிறான், ஆனால் சத்ருவா இருக்கிற ஆமான் சஞ்சலத்தோட முக்காடிட்டு கொண்டு அவமானமாய் சஞ்சலத்தோடு அவன் திரும்புகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் நம்மை மேற்கொள்ள நினைத்தார்களோ, யார் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள எண்ணுகிறார்களோ கர்த்தர் அவர்களை மேற்கொள்வார். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மை மேற்கொண்டு ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆமானுடைய ஆமென் காரியங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 3வது அதிகாரத்திலிருந்து ஆமான குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். அந்த 3வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்ப மொர்தெகாய் அந்த ஆமான் பார்த்தானோ, அவன் தேவ பிள்ளையாக, தேவனை துதிக்கிற பிள்ளையாக, தன்னை நமஸ்கரிக்காத ஒரு மனிதனாக அவன் எப்போ அந்த மொர்தெகாயை பார்த்தானோ அந்த நாள்ல இருந்து அந்த மொர்தெகாயை ஏதாவது செய்யணுங்கிற அந்த பிளான்லயே டெய்லி வந்தான் பாருங்க. ஒரு சதி திட்டத்தை அவனுக்கு விரோதமாக செயல்படுத்தணும்னு பிளான்லயே இருந்தான் ஆமான். சோத்திரம். ராஜா ஆகாஷ் வேறு இந்த ஆமானை அவனுடைய ஸ்தானத்திற்கு பக்கத்தில் உயர் அதிகாரியாக தேசத்துல ஒரு உயர் ஸ்தானத்துல கர்த்தர் அவனை நிறுத்தினார் ஆமானை.
அதனால எல்லாரும் ஆமானை வணங்கணும், கும்பிடணும், அவனை தாழ விழுந்து கும்பிடணும்னு சொல்லி ராஜாவே கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை கூட இந்த மொர்தெகாய் செய்யாம, தேவ பிள்ளை யாருக்கு தலை குனிய மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா இருந்ததுனால சோத்திரம், இந்த ஆமான் மொர்தெகாய் ஏதாவது செய்யணும், அழிக்கணும், அவங்க ஜனங்கள் அழிக்கணும், அவன குடும்பத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தான். ஆனா அது நடக்காம போயிருச்சு. வசனம் சொல்லுது, அவன் முக்காடிட்டு கொண்டு அவன் திரும்பினான். அல்லேலூயா. முக்காடு அப்படின்னு சொல்லும் பொழுது சஞ்சலம், வருத்தத்தை குறிக்கிறது, அவமானத்தை குறிக்கிறது, ஏமாற்றத்தை குறிக்கிறது, துக்கத்தை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வீழ்ச்சியை குறிக்கிறது. அதனால தான் அவங்க மனைவி 13வது அதிகாரத்துல சொல்ற, அவன் யூத குலமா இருக்கிறதுனால நீர் அவனை மேற்கொள்ள முடியாது, நீர் வீழ்ச்சி அடைவீர், நீர் விழுந்து போவீர், அவனுக்கு முன்பதாக நீ ஜெயிக்க முடியாது. யார் சொல்றா? யார் சொல்றா? ஆமானின் மனைவியே ஆமான பார்த்து சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு மொர்தெகாய நீ வீழ்த்தோன்னு நினைச்சிய, உன்னால முடியாதியா, அவன் தான் உன்னை வீழ்த்துவா, நீ அவனுக்கு முன்பதாக விழுந்து போவ, வீழ்ச்சி அடையவ, தோத்து போவ. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த 6வது மாதத்துல நம்மளை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வருது. யார் நம்மை வீழ்த்தணும், விலப்பண்ணணும், நம்ம ஒன்றுமில்லாமல் போகணும் நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வெற்றியாய், ஜெயமாய், மகிமையாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்ரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்மை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது, எதிர்க்க முடியாது, நிக்க முடியாது, அழிக்க முடியாது. அவனை அழிக்கணும்னு பிளான் பண்ணான். நீங்க முந்தின அதிகாரங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மொர்தெகாயும் தன் ஜனங்களை அவனை அழிக்கணும்னு பிளான் பண்றான். பாருங்க, அந்த வசனத்தை கூட வாசிருங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது, மொர்தெகாயை மாத்திரம் அழிக்காம அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். யூதரை எல்லாம், மொர்தெகாயும் அவன் யூத ஜனங்களை எல்லாம் அழிக்க அவன் வகை தேடிக்கொண்டே இருந்தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நடந்தது என்னன்னா, 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, யார் அழிக்க நினைச்சானோ அவன் தான் அழிந்து போனான். எதுல அழிக்கணும்னு நினைச்சானோ அதுல அவனையே ராஜா அழிச்சு போட்டார். அவன் சொல்லுங்க. அதான் நான் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், ஆமானுக்கு முக்காடு ஆயத்தம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஆமான் இருக்கிற இடத்துல நீங்க உங்களுக்கு விரோதமா யார் இருக்கிறாங்களோ, எந்த கிரியை இருக்குதோ, என்ன ஆமென் காரியம் இருக்குதோ, அது அந்த பேர் அதுல போட்டுக்குங்க. சோத்திரம். ஆமா, சிலருடைய வாழ்க்கையில முக்காடு வரப்போகுது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு விரோதமா எழும்பின சிலருக்கு முன்பதாக முக்காடு வரப்போகுது. ஆமென். அவமானம் வரப்போகுது. கர்த்தர் நம்மை ஜெயமாய், வெற்றியாய் கர்த்தர் நம்ம தலையை நிமிர்த்த போகிறார். அவன் வெட்கப்படுகிற காலம் வந்துவிட்டது. அவன் லட்சை அடைகிற காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அந்த ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த ஜனத்துக்கு விரோதமாய், நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் எழும்பின ஒரு கூட்ட ஜனங்கள் லட்சை அடையும்படி, அவமானம் அடையும்படி, ஆமென், நம்முடைய உறவினரா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நமக்கு விரோதம் எழும்பின எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு முன்பதாக நம்ம தலையை உயர்த்த போகிறார். அவன் தலை கீழே கமரப் போகுது. அவன் முக்காடிட போகிறான். நம்ம முக்காடி இப்ப அவன் கையில போக போகுது. நீங்க அவமானப்பட்டீங்களா? நீங்க கேவலப்பட்டீங்களா? நீங்க முக்காடிட்டு கொண்டீங்களா? அந்த முக்காடி இப்ப அவன் பக்கத்துல போக போகுது. நம்ம தலை நிமிர்ந்து சந்தோஷமாய் போக போகிறோம். நம்ம தலை உயர போகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா சோத்திரம். இப்போ முன்னுரையாக சோத்திரம், ஆமானுக்கு முக்காடு போட்ட 4 பேர். சோத்திரம்.
எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு முக்காடு வந்தது, ஆமானுக்கு வந்தது அப்படிங்கிறத 4 பேருடைய ஆமென் அல்லேலூயா முக்காடு. 1 மொர்தெகாய் போட்ட முக்காடு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமானுக்கு மொர்தெகாய் போட்ட ஒரு அவமானம். முக்காடுன்னா அவமானம், சோத்திரம். அவன் தோல்வி, வீழ்ச்சி, அவன் வெட்கப்படுகிற ஒரு காரியத்தை செய்த ஆமென் அந்த சம்பவம் தான் அல்லேலூயா. முக்காடுன்னா அப்படியே ஒண்ணு வந்து அப்படியே போத்துறது இல்ல, சோத்திரம். முக்காடுன்னா அவமானம், அவமானம் உண்டாக்குற மாதிரி சம்பவம் செய்தது மொர்தெகாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. 2வது ஆகாஸ்வேரு ராஜாவே அவன் அவமானப்படுத்தினான், முக்காடு போட வச்சார், சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ராஜா ஆமான உயர்த்தினானோ அதே ராஜா அவனை அவமானப்படுத்தி அவனை தூக்கி போட்டார். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுங்க. 3வது எஸ்தர். ஆமா அல்லேலூயா. இந்த ஆமான வெச்சு செஞ்சான்னு சொல்லுவாங்க பாருங்க. வெச்சு செய்யணும் சொல்றான் பாத்தீங்களா? அது மாதிரி எஸ்தர் செஞ்சா பாருங்க, சோத்திரம். அது என்னங்கறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். எப்படி வச்சு செஞ்சா. அல்லேலூயா. அவன் அவமானப்பட்டு தலை குனிந்து அவன் திகிலடைந்து அவன் போனான் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது 4வது ஆமானின் மனைவியே. ஆமா, அதான் வாசித்தோம் நம்ம அந்த 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல. அல்லேலூயா. ஆமானின் மனைவியே, சோத்திரம், ஆமானுக்கு முக்காடு போட்டான், சோத்திரம். அவமானத்தை ஆமான் அல்லேலூயா ஏற்படுத்தினதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, முதலாவது நான் சொன்னேன் மொர்தெகாய் போட்ட அந்த முக்காடு, சோத்திரம். வாசிக்கலாம். ஆமா, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமல் அசையாமல் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ஆனாலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய நல்ல கவனிங்க, அவமானத்தோடு அவன் திரும்பி வர்றான். ஏன்னா இவன் அந்த தேசத்தின் ஒரு உயர் அதிகாரியாக அந்த ஆகாஸ்வேரு நிறுத்தி இருக்கிறான் ஆமானை. அவன் கிராஸ் பண்ணும் பொழுது அந்த வாசல் காவல் காக்கிறவன் எழுப்பி நின்று சல்விட் அடிச்சு, வாங்க சார், வணக்கம் சார், உள்ளே வாங்க சார் என்று சல்விட் எடுத்து மரியாதை கொடுத்து தலை குனிந்து, வாழ்க ராஜா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அவன் எலும்பும் இல்ல, கைய கும்பிடவும் இல்ல, அவனை ஏறெடுத்து பார்க்கல, அவனுக்கு முன்பதாக எந்த காரியங்களும் அவன் செய்யவே இல்லை. எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு பெரிய அவமானம். தன்னை ஒருத்தன் அவன் இந்த பட்டணத்துல இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு காவலாளி, ஒரு அரண்மனை காவலாளி, நான் இந்த அரண்மனையினுடைய ஒரு அதிகாரி, நான் வந்திருக்கிற என்னை கும்பிடாம அவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவனுடைய காரியங்களை நினைத்து இவனுக்கு வெட்கமாய் அவமானமாய் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க யாருக்கும் மற்றவங்க பயந்திருக்கலாம், பல காரியங்களுக்கு பயந்திருக்கலாம். இனி யாருக்கு நீங்க பயப்பட தேவையே இல்லை. கர்த்தர் அவனை அவமானப்படுத்துவார். நமக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்களை, நம்மளை மேற்கொள்ள வந்த கூட்டங்களை கர்த்தர் அவமானப்படுத்துவார். இவன் தைரியமா உட்கார்ந்து இருக்கிறான், இவன் வீரமா உட்கார்ந்து இருக்கிறான், இவன் கும்பிடல, அவன் வாங்க சார் அப்படி நமஸ்கரிக்கல, அவனுக்கு விரோதமா செய்யவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமானுக்கு வெட்கம் வந்தது. தேவனை ஆராதிக்கிற, விசுவாசமாய் தேவனை நம்பி இருக்கிற, கர்த்தரை உறுதியாய் தேடுகிற பிள்ளைகள் யாருக்கும் எவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அவன் தலையை உயர்த்துவார், சத்துருக்களுக்கு அவமானத்தை கொண்டு வருவார், சத்துருக்களுக்கு லட்சை அடைய கர்த்தர் செய்வார். நம்ம தலை குனியணும் அவசியம் இல்லை, நம்ம பணிந்து போகணும் அவசியம் இல்லை. ஆமென். சத்துருக்களுக்கு பணிந்து போகணும் அவசியம் இல்லை. ஆமென். தேவ சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஆமென். யாருக்கும் தலை குனியணும்னு அவசியம் இல்லை. சோத்திரம். 2வது சோத்திரம், ஆகாஸ்வேரு ராஜா இந்த ஆமானை அவமானப்படுத்துகிறார், முக்காடு போட வைக்கிறார். சோத்திரம். பாருங்க, அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இங்க வேதத்துல நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க.
6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது வாசல் காவலாளியில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னதாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வர் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய் மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜா சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஒன்றும் செய்யப்படவில்லை என்று அங்க சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப ராஜா ஆமான்ட்ட கேக்குறார். இந்த மாதிரி ஒரு நாள்ல சோத்துரும் ராஜாவுக்கு விரோதமாகவே கூட இருந்த பிரதானிகள் ராஜாவை போட்டு தள்ளணும் பிளான் பண்ணிருக்கிறான். அதை நீங்க 2ஆம் அதிகாரமா நினைக்கிறேன் சோத்துரும் நாம அங்க அதை வாசிக்க முடிகிறது. ராஜாவை போடணும் பிளான் பண்ணிருக்கிறான். அந்த செய்தியை இவன் இந்த மொர்தெகாய் கேட்ட உடனே அந்த காரியத்திலிருந்து அவனை தப்பிக்க வச்சிருக்கிறான். அந்த பிரதானியிட்டிருந்து ராஜாவை காப்பாத்தி இருக்கிறார். இந்த செய்தியை ராஜா அறிஞ்ச உடனே அவனுக்கு ஏதாவது கணம் கொடுக்கணும், ஏதாவது அவனுக்கு பிரைஸ் கொடுக்கணும், அவனுக்கு ஏதாவது கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ராஜா நினைச்சு ஆமான்ட்ட போய் கேட்கிறார். ஆமான்ட்ட போய் கேட்கிறார். 6வது வசனத்தை வாசிங்க. உள்ளே வந்தபோது ராஜா அவரை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா பாருங்க. இப்ப ஆமான்ட்ட ராஜா கேட்கிறார். இப்ப ராஜா நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புகிறேன், அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆமான்ட்ட கேட்கிறார். அப்ப ஆமா நினைச்சான், ராஜா என்னை தவிர வேற யாரையும் கனம் பண்ண மாட்டாரு, என்னைத்தான் கனம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மனசுல அவன் நினைச்சிட்டு அவனை கனம் பண்ணா எப்படி கனம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவனே என்ன மனசுல ஒரு திட்டம் பண்ணி ராஜாவை நோக்கி சொல்றாரு. அவன் ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிரசில தரிப்பிக்கப்பட்டு ராஜ முடிய கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதானிகள் பிரபுக்கள் ஒருவருடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல ஏற்றி நகர வீதியில் உலா வரும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பதாக கூறப்பட வேண்டும் என்றார். அவன் நினைச்சா என்னைத்தான் ராஜா கனம் பண்ண உயர்த்த போறாரு, எனக்கு குதிரை மேல உட்கார கொண்டு வர போறாரு, ராஜ வஸ்திரம் எனக்கு தரிக்கப்படும், ராஜாவோட சிரசின் மேல எனக்கு அந்த கிரீடம் கொடுப்பாங்க, அப்படி எல்லாம் ராஜ வீரனை அப்படி நடக்க வைப்பாங்க, போக வைப்பாங்க, எல்லாரும் நம்ம புகழ்வாங்க அப்படி நினைச்சு ஒரு தவறான மனநிலையில வச்சிருந்தான். ராஜா அடுத்த வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரம் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசல் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாக செய், நீ சொன்னபடி எல்லாம் ஒன்றும் தவறாதபடிப்பா. ஆமென் சொல்லுங்க. எவன் பிளான் போட்டானோ அவனுக்கு ஆப்பாயி போச்சு. ஆமா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்போ 2வது அவமானம் யாருக்கு? ஆமானுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஒரு ஜெயம், 2வது ஒரு ஜெயம் மொர்தெகாய்க்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலை குனிய வேண்டிய இடத்துல ஆமென் அல்லேலூயா ஆமான தலை குனிய வச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சா என்னைத்தான், அவன் அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. 6வது வசனத்தை கடைசி சொல்லுது, யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில நினைத்து. அவன் மனசுல நினைச்சான், அது நடக்கல. பல பிளான் பண்ணினா ஆமான் சோத்திரம், அது நடக்கல. ஆகாசு வேறு ராஜா அவனை அவமானப்படுத்தின, அவன் கொடுத்த திட்டத்தை அவனையே செய்யும்படி அது அவனுக்கு அவமானப்படும்படியாக நடந்த. அல்லேலூயா சொல்லுங்க. யார் நம்மை அவமானப்படுத்த பல பிளான் போடுறாங்களோ, யார் நமக்கு விரோதமா எழும்பருக்கு பல பிளான் போடுறாங்களோ அவர்களே அந்த வலையில் விழுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ராஜா அவனை அவமானப்படுத்தும்படி ஒரு நிலை வந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
மூன்றாவது எஸ்தர், ஆமென், அல்லேலூயா, ஆமானை அவமானப்படுத்துற நிலை. ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல, ஆமென், அல்லேலூயா, ராஜாவுக்கு விருந்து செய்கிறா ராணி. ஸ்தோத்திரம், எஸ்தர். அப்ப அந்த விருந்து செய்யும் பொழுது ராஜா கேட்கிறார், நீ என்ன வேணா கேளு, நான் உனக்கு என்ன செய்யறேன். ஆமா, நான் தரேன். ஆமா, ராஜ்யத்துல எது கேட்டாலும் என்ன கேட்டாலும் நான் தரேன், நீ நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்தர் சொன்னா, ஆமா, நீரும் வரணும் அந்த விருந்துக்கு, ஆமா, ஆமானும் அந்த விருந்துக்கு வரணும், அப்பதான் அங்க வந்துதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சோத்துறோம். இந்த எஸ்தர் விருந்தை ஏற்பாடு பண்றா. அப்ப அந்த விருந்துல ராஜாவும் பங்கு பெறார், அந்த ஆமானும் பங்கு பெறார். நீங்க 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆமா, ராஜாத்தியாகிய, ஆமென், எஸ்தருடனே விருந்து பண்ண ராஜாவும் ஆமானும் வந்த போது அவன் நினைச்சான், நல்ல விருந்து, ராஜாவோட உட்கார்ந்து விருந்து, அவன் ராணி சமைச்சு கொடுக்கிறா, பயங்கரமான விருந்து, சூப்பர் விருந்து, சந்தோஷமான விருந்துன்னு சொல்லி சாப்பாடு சாப்பிடுற, விருந்து சாப்பிடுற எண்ணத்துல அவன் குஷியா சந்தோஷமாய் வந்து உட்கார்ந்து சாப்பாடு கை வைக்கும் போது ஒரு பெரிய ஆப்பு. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு வாசிக்க நேரம் இல்ல, அதனால நான் அந்த சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், அது கவனிங்க பார்க்கலாம். ஆமா, பாருங்க. அப்பா இந்த ராஜா மீண்டும் கேட்கிறார், ஆமா, நீ என்ன வேணா, என்ன மன்றாட்டு வேணா கேளு, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆமான் உட்கார்ந்து இருக்கிறார், ஆகாஸ்வரி ராஜா உட்கார்ந்து இருக்கிறார், எஸ்தர் அங்க விருந்து பண்றார். அந்த நேரத்துல ராஜா கேட்கும் போது ராஜா சொல்றார், எங்களையும் எங்க ஜனங்களையும் அழிப்பதற்கு ஒருவன் திட்டம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஆமென், அங்க ராஜா விட்ட சொல்றார். பாருங்க 4ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமா இருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டான நஷ்டத்தை அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாசுவேறு மறுமொழியாக ராஜாத்திய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே? ஆமென். 6ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைவனுமாகிய அந்த மனுஷன் இந்த துஷ்டன் ஆமான் தான் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகில் அடைந்து போனான். சோத்துல கை வச்ச உடனே அவனுக்கு முதல் விஷ சோரே, ஆமா, எஸ்தர் வச்ச மாதிரி ஒரு பெரிய ஆப்பு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சாப்பிடலான்னு போனா, விருந்து சாப்பிடலான்னு போனா, நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு போனா, ஆனா அங்க வச்ச இடத்துல அவனுக்கு ஒரு அவமானம். அவன் பண்ண திட்டம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ராஜா அதை பார்த்துட்டார், ராஜா அதை கேட்டுட்டாரு. இதெல்லாம் அவனுக்கு அப்பொழுதே அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மொர்தெகாய், ஆமென், ஆமானுக்கு முக்காடு போட்டான், அவமானத்தை கொண்டு வந்தான். ஆமா, ராஜா ஆமானை அவமானப்படுத்தினான், இங்க எஸ்தர் அவனை அவமானப்படுத்தினான், முக்காடு போட்டான். 4வது ஒரு முக்காடு அவங்க மனைவியே போட்டா. பாருங்க, ஆமா, 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்க சொல்றா, மனைவி சொல்றா, ஆமா, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், ஆமா, அவனுக்கு முன்னாடி நீ எழும்ப முடியாது, நீ தாழ்ந்து போவீர், வீழ்ச்சி அடைவீர், விழுந்து போவீர். அவன் யூத குலமா இருக்கிறனாலே நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம், நீ விழுந்து போவது, தோத்து போவது நிச்சயம். சொந்த மனைவி, ஆமா, தன்னுடைய ஆமான பார்த்து, புருஷனை பார்த்து, நீ தோத்து போயிருவ, நீ தோத்து போயிருவ, நீ வீழ்ச்சி அடைவ, நீ ஜெயிக்க முடியாது, நீ எழும்ப முடியாது என்று சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சத்துருக்கு முன்பாக நம்மளை கர்த்தர், ஆமா, தலை நிமிர வைக்க போகிறார். நம்ம தலையை நிமிர்த்த போகிறார், நம்ம தலை நிமிர போகுது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினார்களோ அவர்களை கர்த்தர், அல்லேலூயா, ஆமென், முக்காடு, அல்லேலூயா, அவமானப்படுத்துவார், அவர்கள் லட்சணைய பண்ணுவார், அவர்களை கர்த்தர் விழ பண்ணுவார். உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை நஷ்டப்படுத்தலாம், உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், ஆனா கர்த்தர் அவர்களை தலை குனிய வைப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, நான் வெள்ளிக்கிழமை கூட அந்த காரியத்தை சொன்னேன். எனக்கு விரோதமா நிறைய பேர் பல காரியங்கள், திட்டங்கள் எனக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்தாங்க. எனக்கு விரோதமா பல காரியங்கள் செய்தாங்க, ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் அவளுக்கு முன்பாக கர்த்தர் என்னை தலையை நிமிர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் நமக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஸ்தோத்திரம். என்னுடைய அக்கா மகள் அல்லேலூயா பருவம் அடைந்த போன மாதத்துல பருவம் அடைந்தா. சோத்திரம். அதனால போன வாரம் நாங்க அங்க போயிருந்தோம், சென்னை போயிருந்தோம். அப்போ அங்க ஒரு சின்ன ஒரு பிரேயர் நடந்தது. எங்க அக்கா வீட்லயே மாடி மேலேயே ஒரு பிரேயர் நடந்துச்சு. பெருசா ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க, ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல நான் தான் பிரசங்கம் பண்ணேன். சோத்திரம். அது பிரசங்கம் பண்ணி சொன்னது இன்னொரு பாஸ்ட், அவங்க தம்பி தான். அவர் பாஸ்ட் மாமா, தாய் மாமா தான். அவ்வளவு தூரத்துல இருந்து வராரு, பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஈரோட்ல இருந்து ஒரு பாஸ்ட் என்ன செய்தா அந்த காரியத்தை சொல்லி என்னை பிரசங்கம் பண்ண சொன்னார். சோத்திரம். நல்லா கவனிங்க. எங்க அக்காவோட மாமனார், அவங்க குடும்பங்கள் எல்லாம் எங்களுக்கு ஊழியத்துக்கு விரோதமாகவும் அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக பயங்கரமா சில விஷயங்கள்லாம் செயல்படுகிறவர்கள். சோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல பிரச்சனைக்கு பண்ண வந்தவங்க நம்ம ஆனமலையிலேயே நம்ம ஊழியத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக பிரச்சனை பண்ண வந்தவங்க. என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களுக்கு முன்பாக என்னை பிரசங்கம் பண்ண நிறுத்தினார். பாருங்க. அல்லேலூயா. ஆமென். எங்க நம்மை தலை குனிய அவர்கள் வச்சாங்களோ, நினைச்சாங்களோ, அவர்களுக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக நம்ம தலையை நிமிர்த்தும்படி நான் சந்தோஷமா ஹாப்பியா பிரசங்கம் பண்ணேன். சோத்திரம். இதாண்டா வாய்ப்பு. சோத்திரம். அல்லேலூயா. சத்தியத்தை தான் பேசணும், யாருக்கு விரோதமாலாம் பேசல, சத்தியத்தை தான் பேசணும். என்ன மகிழ்ச்சினா, யார் நம்ம ஊழியத்தை விட்டு கிளப்பணும், இந்த ஊழியத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், ஊழியத்தை முடக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்பதாக என்ன ஒரு பிரசங்க யாராக நான் பிரசங்கம் என்ற பிரசங்க மத்தியில் அவர்களையும் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சார். பாருங்க, இதுதான் கர்த்தர் செய்கிற மகிமையான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க நம்ம அவமானப்படுத்த நினைக்கிறாங்களோ, எங்க நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் முக்காடு போடும்படி, அவர்கள் அவமானப்படுத்தும்படி கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அந்த ஆமானுக்கு இந்த சம்பவம் எல்லாம் நடப்பதற்கு காரணம் மொர்தெகாயுடைய சில காரியங்கள் இருந்தனால தான். நம்ம சில விஷயங்கள் செய்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சத்துருக்கள் அவமானப்படும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். சும்மா கர்த்தர் நமக்கு விரோதமா ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நம்ம கிட்டையும் சில விஷயங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமா சில காரியங்கள் செய்ய வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளும் தேவனுக்காக சில காரியங்கள் வைராக்கியமா செய்யணும். இந்த மொர்தெகாய் குறித்து நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். ஒரு 2-3 காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். 3 காரியம் மட்டும் பார்க்க போகிறோம். சோத்திரம். அல்லேலூயா. 5-6 காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். ஒரு 3 காரியம் மட்டும் நம்ம பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமான் முக்காடு போடணும்னா, சத்துரு அவமானப்படணும்னா, அந்த மொர்தெகாய் செய்த சில காரியங்கள். 1, சோத்திரம், சத்துருவுக்கு முன் பணியாதே. எல்லாரும் சொல்லுங்க. சத்துருவுக்கு முன் பணியாதே. சோத்திரம். பாருங்க, வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமா வாசிங்க. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகேஸ்வரு அம்மேத்தாத்துவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகியாவியனை மேன்மைப்படுத்தி, பாருங்க, ஆமான் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக, தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேசத்தில் சட்டமே வந்திருக்கு. ஒருவன் அதிகாரியா வந்துட்டா அவனை இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? அவனை பணிந்து வணங்கணும். அது ராஜாவோட கட்டளை.
ஆனா வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, நம்முடைய 10 கற்பனையில் முதல் கற்பனையை சொல்லுது, என்னை அன்றி வேற தேவனைகளையும் நமஸ்கரிக்கவும் கூடாது, வணங்கவும் கூடாது என்று கட்டளையில் முதல் கட்டளையே பிரதான கட்டளை. அதனால மொர்தெகாய் தேவனை அறிஞ்ச தேவ பிள்ளையா இருந்தனால, நான் மனுஷனை வணங்குவது இல்லை, கர்த்தரை தவிர தேவனை தவிர யாரையும் நான் நமஸ்கரிக்குவது இல்லை என்று அவன் என்ன தண்டனை வந்தாலும் என்ன வந்தாலும் நான் இந்த ஆமானுக்கு முன்பதாக நான் நமஸ்கரிக்க முடியாது. எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் கும்பிட்டாங்க, ஆனா இந்த மொர்தெகாய் வணங்கவில்லை. ஏன் நம்ம தோத்து போறோம்? ஏன் நம்ம அவமானம் அடைகிறோம்? ஏன் நம்ம வெட்கப்படுகிறோம்? ஏன் வெட்கப்படுகிற நிலை நமக்கு வருகிறது? நாம் பல பேர்கிட்ட தலை குனிந்து போகிறோம், பல சத்துருடத்துல தலை குனிந்து போயிட்டோம், சில சத்துருட தலையை கொடுத்துட்டோம், சில உலகத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டோம். நம்ம தலை குனிய கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, அவனுக்கு பணியக்கூடாது. அப்படி இருக்க வேண்டிய நாம் பல இடங்களில் பணிந்து போனதுனால தான் சத்துருக்கள் இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கு முன்னாடி, சத்துருக்கு முன்னாடி, நம்ம பல பேருக்கு முன்னாடி தலையை குனிஞ்சிட்டோமே. ஹலோ, வேலைக்கு கூப்பிட்டா ஓடிடுறத, தேவனை தேட வேண்டிய நாள், தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள்ல ஒரு காரியம்னா உடனே தலை குனிஞ்சு ஓடிடுறோமே. தேவனை விட அவன் தான் பெருசு, தேவனை விட அதுதான் பெருசு என்று தலை குனிஞ்சிடறமே, அடிபணிஞ்சிடறமே. இந்த சத்துருக்கு முன்பதாக மொர்தெகாய் வைராக்கியவன் என்றால், நான் யாருக்கும் தலை குனிவது இல்லை, எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இந்த ஊரை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல, நான் என் தேவனை தவிர யாரையும் நமஸ்கரிப்பது இல்லை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாருக்கு முன்னாடி தலை குனியறது இல்ல. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுற சில ஜனங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். நமக்கு விரோதம் எழும்புகிற கூட்டத்தை நமக்கு முன்னது அவமானப்படுத்துவார். யாரு வைராக்கியமே எழும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை சந்தோஷமா கேட்கிறீங்க? அல்லேலூயா. சத்துருக்கு முன்னாடி ஈஸியா தலையை கொடுத்துட்டோமே. உலகம் கூப்பிட்டா உடனே தலையை கொடுத்துறோமே, சொந்தக்காரன் கூப்பிட்டா உடனே தலையை கொடுத்துறோமே. பாஸ்டர் அவன் கோவிச்சுக்குவான், பாஸ்டர் சங்கடப்படுவான், பாஸ்டர் உனக்கு நரகத்துல இடம் அவன் போட்டு வச்சிருக்கான், அவன் கூட, அவன் கம்பெனிக்கு உனக்கு கூட வச்சிருக்கிறான், உனக்கு ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கிறான், போ. ஹலோ, சொல்லுங்க. நீ எந்த ராஜாவா இருக்கலாம், நீ யாரு வேணா இருக்கலாம், நான் என் தேவனை தவிர யாருக்கும் தலை குனிவதில்லை. அப்படி ஒரு வைராக்கியம் தேசத்தில் எழும்பினா தேசத்தில் பல மாற்றம் வருமே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வியாதிக்கு தலையை கொடுத்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது தலைவலியோ, வகுத்து வலியோ, கால் வலியோ, இடுப்பு வலியோ, பலவீனம் வந்துட்டா அப்படியே தலை சாஞ்சு படுத்துறோம். வியாதிக்கு முன்னாடி நம்மளால ஜெயிக்க முடியல, தலை நிமிர்த்த முடியலையே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சாத்திரங்க சொன்னாங்க, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும். அல்லேலூயா சொல்லுங்க. காலு துண்டானாலும், கால் துண்டாக போகாவிட்டாலும், கர்த்தர் ரட்சித்தாலும், கர்த்தர் ரட்சிக்காம போனாலும் நான் ஆலயத்தை போவதை நிறுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை எப்ப தேசத்துக்கு வருதோ, எப்ப சபைக்குள் வருதோ, எப்ப ஜனங்களுக்குள் வருதோ, அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அடுத்த வாரமே ஏதோ ஒன்னா ஓடிடுவோம். இன்னைக்கு அல்லேலூயா அழகா சொல்லுவீங்க. ஆமீன் வர மாட்டேங்க பாருங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் சத்துருக்கு தலையை கொடுத்துட்டோமே. ஜெபம் பண்ற நேரத்துல தூங்கி பிசாசு, பேய் பிசாசு வந்து ஆட்டுது. வேலை நேரத்துல எந்த தூக்கம் வர்றதில்ல, வேலை செய்யற வீட்டுல தூங்கமே வர்றதில்ல. ஆனா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பேயாட்ட தூக்கம் வருது. சத்துருக்கு நல்ல தலையை கொடுக்கிறோம், ஏசப்பாவுக்கு தலையை விட்டு எடுத்துட்டுமே. ஆமென் வர மாட்டேங்க. வேலை செய்யற இடத்துல உற்சாகமா செய்யறோம், வாஞ்சியா செய்யறோம், தாகமா செய்யறோம், அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், அப்படி சரி இப்படி செய்யறோம். தேவ சமூகத்துல வந்தா வேலை செய்ய தோண மாட்டேங்குது.
செபிக்க தோண மாட்டேங்குது, பிரசங்க கேட்க தோண மாட்டேங்குது, ஆராதிக்க தோண மாட்டேங்குது, எந்திரிச்சு நிக்க தோண மாட்டேங்குது. ஆனா நீ வேலை செய்யறது 24 மணி நேரம் பிடிச்சி கம்ப பிடிச்சி நீ சொன்ன நின்னுட்டே இருப்பாங்க. சபையில வந்து 1 மணி நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது. யாருக்கும் தலைய கொடுத்த, யாருக்கும் உங்க வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு தவிர வேற யாரு பக்கத்துல நான் தலைய விட மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சபைக்குள்ள உட்கார்ந்து பக்கத்துல ஆளுகளை கொஞ்சம் திருப்பி பாருங்க, கொஞ்சம் அப்படி இப்படி பாருங்க, எப்படி உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க, கொஞ்சம் அப்படி திருப்பி பாருங்க. ஒரு வாய்ப்பு தரேன், திரும்பி பாருங்க எப்படி இருக்கிறாங்க, என்னம்மா இருக்கான்னு பாருங்க. யாராவது முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கா, ஒரு அவாஞ்சி இருக்கா? தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம், தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க வந்து தேவ நன்மையை பார்க்க வந்திருக்கிறோம், விடுதலை பெற வந்திருக்கிறோம். பாவத்துக்காக எனக்கு மீட்பை கொடுத்தவர், ரத்தத்தை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், அவருக்காக வாழ வந்திருக்கிறோமே அப்படிங்கிற யாராவது ஒரு பாரந்தாக வாஞ்ச இருக்கா? எல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி வந்திருக்காங்க, தூங்கா மூஞ்சிக. ஹலோ அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல போய் உட்கார்ந்து இப்படி தூங்குவீங்களா? மரியாதை இந்த இடத்த விட்டு போ வெளியே அப்படின்னு காசு கொடுத்து அனுப்ப மாட்டான். இந்த மாதிரி ஆளை நீ அடுத்த வாரத்தை கூட்டு வந்தா உன் குடமையை அறுத்துருவான். சொல்ல மாட்டான் ஓனரு. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? என்ன ஆளை கூட்டு வந்திருக்கிற, இப்படி ஒரு வேலை செய்து இந்த ஆளை நாளைக்கு கூட்டு வந்த உனக்கு வேலையில போயிட மரியாதையா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஒரு 300 ரூபாய் ஓவா கொடுக்கிற ஓனருக்கு அப்படி ஒரு ஆமா அல்லேலூயா பாரம் வருதுன்னா, ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய பாரம் வரும்? ஹலோ, எப்படி சத்துருக்கு முன்பு நம்ம ஜெயிக்கிறது? எப்படி சத்துருக்கு முன்பதாக தலை குனிய கூடாது? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசி போன வாரம் சொல்லுது, பாஸ்டர் அவங்க சங்கடப்படுவாங்க பாஸ்டர். என்ன பண்ணுவாங்க? இழுத்துட்டு இருக்கும் போது அவனா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு கையை பிடிச்சு கொடுத்துட்டு இருப்பான், சாவி கொத்த கொடுத்து பிடிச்சு பாத்துக்கான். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஒரு ஆரஞ்சு பழம் கூட வாங்கிட்டு வர மாட்டான். ஆரஞ்சு பழம் வாங்குறது ரெண்டாவது, பக்கத்துல போன் பண்ணி அதை விசாரிப்பானா? அவன் பக்கத்துல உட்காந்துட்டு ஐயோ மச்சான் அண்ணி மச்சினிச்சி. ஹலோ, ஓனர் எஜமானர், சம்பளம் கொடுக்கிற எஜமான், என்னை வாழ வைக்கிற எஜமானர், கழுத்தை நெரிக்கிறது அவர்தான். ஹலோ, ஆகாஷ் பேரு ஆமான தூக்கி நிறுத்தினார். எங்க அரண்மனையில உயர் பதவி கொடுத்தவர் அவர்தான். தூக்கி போட்டது அவர்தான். பதவியும் கொடுப்பாரு, 500 1000 சேர்த்தும் கொடுப்பாரு. நாளைக்கு உன்னை தூக்கி உள்ள போடுறதும் அவருதான். ஐயோ அப்படி கொடுக்கிறாரு, எனக்குன்னு அப்படி தராரு, கொடுப்பாரு, சேர்த்து வச்சு கழுத்தை நெரிச்சு கொடுப்பாரு. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயோ எங்க ராஜா, ஆமா அப்படி நினைச்சிருப்பா, எங்க ராஜா ஐயோ நான் திடீர்னு வந்த எனக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டாரு. அட்ரா, இவன் யாரு தெரியுமா? ஆமான் யாரு தெரியுமா? உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஆமான் யாரு தெரியுமா? அவன் சந்ததி யாருன்னு தெரியுமா? அவன் சந்ததி யாரு? வசனம் அழகா சொல்லுது, ஆமான் என்னும் ஆகானியன். ஆகான் யாரு? ஆகான் யாரு? யோசுவா 7ஆம் அதிகாரத்துல அந்த ஆகானை குறித்து சொல்லப்படுது. அவன் யோசுவா தோல்விக்கு காரணமா இருந்ததா இவன் தான், இவங்க சந்ததி தான். ஆமானின் சந்ததி தான், பாட்ட பூட்டம் தான் சோத்திரம். இந்த ஆகான் தான் பாபிலோன் தேசத்துடைய சால்வியை திருடிட்டு வந்து வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சு அந்நிய கிரியைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சாபமாக்கி, அந்த சாபக்கீடு தான் யோசுவா வாழ்க்கையில அது வெற்றி தோல்வியா போனது. பண ஆசை. என்னதுங்க? பண ஆசை, பொருட்கள் மேல ஆசை. அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்ல. அவன் எடுத்தானா, இச்சித்தான், எடுத்தான், புதைத்தான் வீட்டுக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.
சிலருக்கு ஆசை, நகையின் மேல ஆசை, பணத்தின் மேல ஆசை, வேலையின் மேல ஆசை, பொருட்கள் மேல ஆசை, விழுந்துடுறது, நமஸ்கரிக்கிறது, கும்பரன் சாமி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆளுக்கு ஆசை என்னமோ ஒரு இது இருக்குமே, அவருக்கு மண்டையில முடியே இல்லை. ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அச்சய திருப்திய ஒரு ஆளு விடுறதில்ல. அச்சய திருப்திய ஆமே, அது அடமானம் வைக்கத்தான் தேவைப்படும். அல்லேலூயா. எதுக்கோ தலைய கொடுத்து ஓடுறோம். வசனம் சொல்லுது, மொருதுகாய் சத்துருக்கு முன்பதாக தலைய கொடுக்காதவன், அடிபணியாதவன், கடைசி வரைக்கும் அவனுக்கு முன்பதாக பணிந்து போகவே இல்லை. அதான் அடுத்த வசனம் கூட வாசம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல கூட அவன் என்ன செய்யறான், உட்கார்ந்து காலாட்டிட்டு அவன் தனக்கு முன்பதாக எழுந்திருக்கிறாமலும் அசையாமலும் அவன் இருக்கிறதை ஆமான் கண்டு. தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு சத்துருக்கு மேல குறிச்சு ஒரு பயம் இல்ல, ஒரு காரியம் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தக்காரன் அவனா வந்து ஜீவனை கொடுத்தா, நீ பேய் ஆட்டும் போது அவனா வந்து உன்னை காப்பாத்துன. ஐயோ நான் காளி வந்திருக்கிறேன், பேய் வந்திருக்கேன், ஓ நான் இருட்டுல வந்தேன், அமாவாசையில வந்தேன், அந்த வீட்டுல போகும்போது வந்தேன்னு வந்து ஆட்டிட்டு இருந்தைய, அப்ப வந்து அவன் இருந்தானான்னு கேட்க. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவன் வந்து உட்கார்ந்தானா? சத்துரு உலகத்து முன்னாடி போய் தலையை நீட்டுறோமே. இந்த மொருதுகாய் அதுல உறுதியா நின்னா பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்ருவுக்கு முக்காடு போடணுமா, நீ முக்காடு போடணுமா? சொல்லுங்க. சத்ரு முக்காடு போடுறத பார்க்கணுமா, நம்ம முக்காடு போடுறத பார்க்கணுமா? நீங்க சொல்ற அந்த ஆவிக்குரிய முக்காடு நான் சொல்லல. அவமான முக்காடு, துக்கத்தின் முக்காடு, துன்பத்தின் முக்காடு, சஞ்சலத்தின் முக்காடு. வசனம் அழகா வாசம் பார்த்தீங்களா? அவன் சஞ்சலத்தோடு முக்காடிட்டு அவன் வீட்டுக்கு தீவிரமாய் திரும்பினான். அரண்மனைக்கு சந்தோஷத்தோடு திரும்பினான் மொருதகாய். சில டைம்ல சத்துருக்களை பகைக்கும் போது நமக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். கர்த்தருக்காக அதை சகித்துக் கொள்ளுங்க. சில நாட்கள கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவா. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவா. சில பகைச்சோம்னா நமக்கு முன்னாடி பல பகைகள் வரத்தான் செய்யும். அந்த பகையில பொறுப்பெடுத்தாதீங்க, கர்த்தருக்காக நில்லுங்க. தானியேல் நின்னார், சாத்ராக் ஆபத்நேகோ நின்னாங்க, வைராக்கியமா நின்னாங்க. அவர் விடுதலிச்சாலும் சரி, அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்க அவரை விட்டு மாறதா வாய்ப்பு இல்லை. சிங்கக்கவில தூக்கி போட்டாலும் சரி, அக்கினிசில தூக்கி போட்டாலும் சரி, நாங்க அந்த இயேசுவுக்கு முன்பதாக நிற்போமே தவிர அந்த பொற்சிலைக்கு முன்பதாக, ராஜாக்கு முன்பதாக தலை குனிவது இல்லை. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் அந்த ராஜா வாழ்க, நீர் வாழ்க, உன் காலை துடைக்கிறேன், உன் வீட்டை துடைக்கிறேன், உனக்கு எல்லாம் பணிவிட செய்யறேன். நேற்றுக்கிழமை வந்தன இந்த ராஜா, ஏசு ராஜா 2 மணி நேரம் ஏசு ராஜா, பல மணி நேரம் உலக ராஜா. பாசம் அழகா சொல்றான். 2 மணி நேரம் ஏசு ராஜாவுக்கு, பல மணி நேரம் நம்ம வாழ்க்கை எங்க போயிருச்சுன்னு பாருங்க. 2 மணி நேரம் வந்து தேவனுக்கு கொடுக்க முடியல, தலைய தேவனுக்கு கொடுக்க முடியல, உலகத்துக்கு முன்னாடி ஓடுறோமே. உலகம்தான் பெருசு, உலகம்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு உலகத்துக்கு பின்னாடி ஓடுறோமே. நம்ம தலை எப்படி நிமிரும், நம்ம வாழ்க்கை எப்படி நிமிரும்னு கேட்க. எல்லாம் கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ராமே நல்லேலூயா சொல்லுங்க. கிளைமேட் கொஞ்சம் நம்மளை தூங்க வைக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. நல்ல நிமிர்ந்து உட்கார், எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, நல்ல நிமிர்ந்து உட்காரு. கூனி குருவி, ஆமா கூணு விழுந்த பாட்டி மாதிரி. சர்ச்சுல 18 வருஷமா கூனி இருந்த ஒரு பாட்டி. ஆமான்னு சொல்லுங்க. நமக்கு நல்ல முதுகு, நல்ல உடம்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன், எப்ப சேர் வந்ததோ சோம்பேறித்தனம் நமக்கு வந்துருச்சு.
அது வரைக்கும் உற்சாகமா இருந்தோம், தூங்காம இருந்தோம், நல்லா இருந்தோம். சேர் வந்ததுக்கு அப்புறம் பலவீனம், இடுப்பு வலி, காலு வலி, தூக்கம் எல்லாம் அதிகமா வந்தது சேர் வந்ததுக்கு அப்புறம் தான். நான் நினைச்சிருக்கிறேன் இன்னும் இந்த சேரெல்லாம் மாத்தி நல்ல குஷன் சேரா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன மாத்த விட மாட்டீங்க போல இருக்கு. நல்ல பெட் உள்ள சேரா உட்கார வைக்க போறவங்களை எல்லாம் பாத்திருக்கீங்களா? பெட் உள்ள சேரு, சோபா. டேவிட் சொல்றான், பாஸ்டர் இப்பவே எல்லாம் தூங்குறாங்க பாஸ்டர், நீங்க அதை கொண்டு வந்துட்டு மொத்தமா தூங்க விட்டுறாதீங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த நாட்களும் சத்துருக்கு முன்பதாக நம்ம தலைய கொடுத்துடக்கூடாது. அவன் பாருங்க, அவன் தலை சாய்க்காதனால, அவன் கும்பிடாதனால, நமஸ்கரிக்காதனால அவன் சொல்றான், நான் முருதகாயும் அழிப்பேன், அவன் ஜனத்தை எல்லாரும் என்ன செய்ய போறேன், அழிப்பேன்னு திட்டம் பண்றான். அப்ப கூட 5ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் தெரிஞ்ச பின்பும் மொர்தெகாய் என்ன செய்யல, எதுவுமே பண்ணல. ஆனா நம்ம ஜனத்தை அழிச்சிருவாங்களே சொல்லிட்டானே அப்படிங்கிற பயந்தாவது சாமி குமரன் சாமி அப்படின்னு சொல்லல. ஹலோ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தான் கட்சி விட்டு கட்சி மாத்திர ஆளாச்சு. அப்புறம் இப்படி நம்ம இதுல எப்படி நம்ம மாறத்தான் செய்யும். சூரியனே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ சாதிக்கிற மாதிரி, என்னமோ பண்ணி புரட்டி எடுக்கிற மாதிரி புதிய தமிழகம் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ செஞ்சீங்க. நானும் நீங்க எல்லாம் பண்ணதை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை கொண்டு போய் புதுசா வந்த ஒரு ஆளுக்கு கொண்டு குத்த வச்சிருக்கிறாங்கன்னா அவன் எப்படி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கிறான் மட்டும் பாருங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்ட் இவரதோடு சொல்லி பாஸ்ட் நம்ம பாஸ்ட் நல்ல காரியத்தை தான் செய்வாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்காம ஒரு சத்ரு சொன்ன வார்த்தைக்கு சாமி நாங்க விசில் அடிச்சுட்டு போடுறோம் சாமின்னு குத்துனீங்களே. வாய்ப்பு வரும்போது போற்ற வேண்டியதான். ஹலோ, ஜோசப், நாங்க ஜோசப் ஜோசப். ஐயோ ஐயோ. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல கர்த்தரை பாருங்க. கர்த்தர் மேல எல்லா இடத்தெல்லாம் மாற்றுவார். கர்த்தருடைய சமூகத்துல செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம கரெக்டா செய்யுங்க. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பாருங்க இங்க அழகா சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ராஜாவோட கட்டளை. அந்த கட்டளையை மீறி இவன் என்ன செய்யலாம், செய்யல. 4ஆம் வசனத்துல நாளுக்கு நாள் அவங்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, எப்படி போடுங்க போடுங்கன்னு சொல்லி நாளுக்கு நாள் டார்ச்சர் பண்ணாங்க பாருங்க. அது மாதிரி இவனை போட்டு நீ மாற மாற மாற, நீ இவர்கிட்ட மாற, ஆமான்ட்ட மாற, ஆமான பாரு, ஆமான பாரு, ஆண்டவரை பார்க்காத ஆமான பாரு, ஆமான பாருன்னு நாளுக்கு நாள் வச்சு பிரெயின் ஏத்திருக்கிறான். நம்மால 5000 வாங்கிட்டு போய் 5 விசா இல்லாம கொண்டு குத்திட்டு வந்துருச்சு, மறந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஆளு நீ 5000 வாங்கிட கூடாதுல்ல. எல்லாம் வாங்குறதா வாங்கிச்சு. அப்ப இந்த இடத்துக்கு நீ வாங்கிட கூடாதுல்ல. ஆளுகளப்ப வர்றதெல்லாம் வாங்கிக்கிறது. வாங்கிட்டு சாமி நீதான் சாமி நல்லவரு, இங்க சாமி ஐயோ நீ பயங்கர, 5000 என்ன 10,000 கூட எல்லாம் வாங்கிக்கிற. ஒரு மாசம் 1000 வேலையில என்ன போராட்டம் பண்ணோம். 5000 கொத்தா வாங்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம். ஹலோ, ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாசம் 1000 வந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சுல்ல. 60 வயசுக்கு மேல இல்லையா, சின்ன பாசமா சொல்றாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே நிறைய 60 வயசுக்கு மேலதான் இருக்கிறோம். உலகம் வர்ற சில ஆமான பார்த்து ஏமாந்துறாங்க. அவன் உயர்ந்த மாதிரி தான் இருக்கும், அவன் டாப் மாதிரி தான் இருக்கும். கடைசியில தூக்கல மாட்டி தூங்கும் போதுதான் தெரியும், ஐயோ இவனா இவனா, இவனுக்கு தான் நம்ம நமஸ்கரிச்சோமோ. நான் ஆமான சொல்றேங்க, நான் ஆமான சொல்றேன், நீங்க வேற யாரும் நினைச்சிடாதீங்க.
எல்லாரும் நினைச்சாங்க இதுவரைக்கும் ஆகாஷ்வேர் ராஜா இதுவரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட வணங்கி இருப்பாங்க. இப்ப புதுசா ஒரு ஆமான் வந்த உடனே எல்லாரும் டபக்குன்னு குமிஞ்சு, சாமி இனி நீங்க தான் சாமி, எல்லாம் இது வரைக்கும் நாங்க நிறைய பேரை பார்த்தாச்சு சாமி, இனி நீங்க தான் சாமி, சாமி நீங்க தான் சாமி அப்படின்னு கும்பிட்டான். இவனுக்கு நாளுக்கு நாள் சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்க, பேஸ்புக்ல சொல்றாங்க, யூடியூப் வீடியோல சொல்றாங்க, அதுல வந்து சொல்றாங்க, இதுல வந்து சொல்றாங்க. அவனுக்கு நாளுக்கு நாள் சொன்னாள், அவன் கேட்கிற மாதிரி இல்ல. இவன் தான் நல்ல மனுஷன். ஜோசப் வந்தா என்ன, இப்போ ஒரு மழை வருது, அடுத்த மழை வருது, அது வந்து என்ன மழையை போட்டு புரட்டுதுன்னு தெரியல. ஆமா, இத பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை, ஆடாய் போட்டு தள்ளிட்டாங்க. இனி நம்ம ஆடி சாக்க 10 லட்சம் பேர் நம்ம பின்னாடி வந்துட்டாங்களா நேத்திக்கு, 10 லட்சம் பேர் ஆதரவான். இதுல எத்தனை பேர் ஆதரவு எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. புதுசு புதுசா ஆமான்கள் வருவாங்க, புதுசு புதுசா சில பேர் வருவாங்க. நம்ம நமஸ்கரிக்கிறது முழுவதும் அந்த ஆண்டவரை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை தவிர வேற யாருக்காவது பின்னாடி போய் நமஸ்கரிச்ச போச்சம்மா ஓ அபிஷேகம், ஆள மேல கண்ணு போச்சுங்க. எவனும் அந்தந்த எம்எல்ஏ குத்துல, ஆமான பாத்தே குத்தி இருக்கிறான். நமக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ஊரை பார்த்து எவனா நிக்கிற நம்ம இல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணவேன்னு சொல்லி குத்துலையா, எல்லா ஆமானுக்குனே குத்தி இருக்காங்க. ஆமான் வந்தா ஆமேன் ஆமேன் ஆமேனா இருக்குமாமா. அடாங்க அப்பா மவனா என்ன என்ன, நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. பிரசங்கம் பண்ண ஒண்ணு என்னமோ தெரியல, அப்படி வருது உள்ள இருந்து. அல்லேலூயா. ஆமானுக்கு கீழே யார் இருக்கிறா, ஆமானுக்கு கீழே யார் செயல்பட போறா, யார் வந்து இதெல்லாம் பார்க்க போறா அப்படின்னு அவனுக்கு கண்ணுக்கு எவனுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா இந்த மொர்தெகாய் ஒரே கண்ணுதான், அது எங்க இருந்தாலும் ஆண்டவர் மேலதான் கண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த 5 வருஷத்துல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாது. இந்த வருஷம் வந்தோடனே இவருக்கு சீட்டு விழுந்துருச்சு. அடுத்த முறை இவன் நினைப்பான், பரவாயில்ல நம்மளும் போனா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பொம்பளை நடிக்க வந்து நிற்கும். ஹலோ. ஆனா மொர்தெகாய்க்கு ஒண்ணு தெரியும், மொர்தெகாய்க்கு ஒண்ணு தெரியும், இவனுக்கெல்லாம் டேஷ், இவனுக்கெல்லாம் இப்ப வருவானுங்க போவானுங்க, எனக்கு தேவை என் ஆண்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தேவை அந்த ஆண்டவன், அவரை தவிர வேற யாருக்கும். என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஆளுக்கு போய் வணங்கிட்டு கும்பிட்டு டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணிட்டு இப்ப துக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. தெரியாம கும்பிட்டோம், நான் ஆமான சொல்றேன், தெரியாம கும்பிட்டோம், தெரியாம தலைய கொடுத்துட்டோம், நிறைய பேரை தலைய கொடுக்க வச்சுட்டோம். விட்டுருந்தா என்னையும் கொடுக்க வச்சிருப்பாங்க. நாங்கள் எப்பொழுதும் மாறாதவர்கள், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாங்கள் எப்போதும் மாறாதவர்கள், கிழக்கையும் மேற்கையும் மாறாதவர்கள். கிழக்கை உதிப்போம் மேற்கை மறைவோம், மாறவே மாட்டோம். இது மாறி வடக்கையும் தெற்கையும் மாற மாட்டோம், ஒரே திசைதான் அது உதித்துக் கொண்டு இருக்கும். ஆண்டவரை இயேசு, அவர் நீதியின் சூரியன், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிட்ட விட்டு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனம் காக்கப்படுது, நாளுக்கு நாள் அவனோடு சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது. அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்ப்பதற்கு ஆமானுக்கு அறிவித்தார். என்ன நடக்குன்னு பார்த்தலாம்டா. அல்லேலூயா சொல்லுங்க. 5ஆம் வசனத்துல ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காது கண்ட போது மூர்க்கம், கோபம் வருது, பயங்கரமா கோபம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை யார்கிட்ட இல்லாத கோபம் ஆமானுக்கு வருது. இப்போ என்ன கோபம், இத்தனை வருஷம் இல்லாத கோபம் இப்ப ஆமானுக்கு வந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் மூர்க்கம். அவன் தாடியும் வரமாட்டேங்குது, வேற எப்படி இருந்தான்னு தெரியல. ஆமன் ஷேப் எந்த மருந்துன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு ஏப்பா இவ்வளவு கோபம்?
இன்னைக்கு ஒண்ணு கும்பிட வேண்டி இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர் கும்பிட வேண்டி இருக்கு, இன்னொருத்தருக்கும். எனக்கு அதெல்லாம் மாறி மாறி கும்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நான் டைரக்டா இயேசுவைய கும்பிடுறேன் அப்படின்னு மொர்தெகாய் ஸ்ட்ராங்கா நிக்கிறான் பாருங்க. அவன் முன்னாடி அவமானப்பட்டது. ஆமா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, யாருக்கும் சாவாவும் யாருக்கும் சப்போர்ட்டாவும் நம்ம நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, யாரு பக்கத்துல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நிக்க வேண்டிய ஒரே இடம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். இப்போ 5வது வசனத்துல பயங்கர கோபம். எப்ப மைக்கு பிடிச்சாலும் எப்ப வந்தாலும் கோபம். நான் ஆமான சொல்றேன், நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுது, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காதை கண்ட போது மூர்க்கம் நிறைந்தவனாகும். வாயில நல்லா வருது அப்படின்னு ஆமான் எப்ப பார்த்தாலும் மூர்க்கமா தான் நிக்கிறாரு. ஹலோ, எப்ப பார்த்தாலும் கோபம், கத்துறது கோபம். ஏப்பா நீ கொஞ்ச நாள் இருப்பியா? மீறி போன எத்தனை நாள் இருப்ப, எத்தனை மாசம் இருப்ப, எத்தனை வருஷம் இருப்ப, அதுக்கப்புறம் நீ போயிருவ, அதுக்கப்புறம் வேற ஒரு ஆமான் வருவான். இவ்வளவு கோவப்படாதப்பா, நிரந்தரம் கிடையாது. உனக்கு போஸ்ட் கொடுத்திருக்கிறது நிரந்தரம் கிடையாது. நான் ஆமான சொல்றேன், எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் என்னை போட்டு மச்சிட போறாங்க. ஆமன் எத்தனை நாள் அந்த பதவியில் இருக்க போறாரு? இவனுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? என்னமோ சிங்காது, 2 மின்காது பாருங்க, என்னன்னு இப்படி தெரியல. ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பாஸ்டர்மாருக்கு கூட அப்படி கொண்டு போய் தலை கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு யார் வந்தால் வராவிட்டாலும் நமக்கு நிரந்தரம் நம்முடைய இயேசு. அடுத்த வசனத்துல மொர்தெகாய் மேல் மாத்திர கைப்படுது அவனுக்கு அற்ப காரியமா கண்டது. அதான் மொர்தெகாய் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடினால் ஆகாசுவேறு ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனங்களாகிய யூதர்கள் எல்லாரும் சங்கரிக்கவன். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? எதுக்கு வந்திருக்கிறான்? இவன் வந்தது பதவி. உனக்கு கொடுத்த பதவியில நீ பேசாம பார்த்துட்டு என்ன செய்யணும்? போகணும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இப்பதான் நிறைய பாலியல் நடக்கு, பாவம் இப்ப நிறைய நடக்கு. நான் சொல்லட்டுமா, இந்த ராசா இல்ல, எந்த ராசா வந்தாலும் அது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். சட்டம் சரியா மாறினா தான் எல்லாம் மாறும். இவங்க வந்து மாறினோட எல்லாம் மாறிடுமா? நோ. இவன் வந்து என்ன செய்யற? நல்லது செய்ய வந்தானா? கொல்றதுக்கு வந்திருக்கான். நான் சொல்றது ஆமான்னு சொல்றேன். வர்றதுக்கு முன்னாடியே பாட்டி ஒண்ணு, அவன் கொல்றதுக்குனே வந்திருக்கான். இதுக்குதான் உனக்கு பதவி கொடுத்தாங்களா? ஆமானே பாருங்க, அவன் சொல்றான் எல்லாரையும் கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும். ஆனா மொர்தெகாய்க்கு ஒரு திட்டம் என்ன தெரியுமா? நீ என்ன வேணா கொன்னுக்க, நீ என்ன வேணா செஞ்சுக்க, நான் தேவனை தவிர யாரையும் நமஸ்கரிக்க வணங்குவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, முதல் பாயிண்ட்ல டைம் ஓடி போச்சு. ஜனங்கள் அழிக்கிறாங்களாமா, எங்க குடும்பத்தை அழிக்கிறாங்களாமா அப்படின்னு பயந்து கூட ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாட்டும் பரவாயில்லைன்னு போய் கும்பிடல. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அவன் தேவனை தவிர வேற யாருக்கும் கொண்டு போய் தலைய சாய்க்கல. அப்படி நீங்க உறுதியா நின்னு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவதை நீங்க பாப்பீங்க. தேவனுக்காக வைராக்கியம் நின்னு பாருங்க, தேவனுக்காக உறுதியா நின்னு பாருங்க. என்ன வந்தாலும் எது வேணா செஞ்சுக்கப்பா, போ, பிரச்சனையே கிடையாது. நான் தேவனுக்காக கர்த்தருக்காக உறுதியா நிற்கிறவன் சத்துருக்கு முன்பதாக அடிபணியாதவன். சத்துருக்கு முன்னாடி தாழ்ந்து போகணும் அவசியம் கிடையாது. சத்துருக்கு முன்னாடி பணியணும் அவசியம் கிடையாது. சத்துருக்களே சிநேகிங்கள், அது வேற சத்துரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருவாய் பார்க்கிற சில நபர்கள், நண்பர்களை நீ நேசிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனா இவன் வந்து சோத்தர் இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற சில கூட்டத்துக்கு முன்பதாக பணியணும் அவசியம் இல்லை. ஆராதனையை தடை பண்றவன், ஆராதனைக்கு விரோதமா செய்யறவன், ஆராதனையை போக விடாம தடுக்கிறவன், இப்படிப்பட்டவனுக்கு முன்னாடி நம்ம பணிஞ்சிடக்கூடாதுங்கிற நான்.
ஆவிக்குரிய காரியத்துக்கு முன்பதாக நம்மளை பணிய வைக்கிறவனுக்கு முன்பதாக நம்ம பணிந்து விடக்கூடாது. சத்தியத்துக்கு விரோதமா செயல்படுகிறவர்களை நம்ம பணியக்கூடாது. இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி பட்டணத்துல சத்தியத்தில் உறுதியா நிக்கிறதுல நானும் ஒருத்தன். இந்த உலகத்துல ஆட்டி படைச்சிருக்கிற பல சத்தியங்களை கீழே போட்டு மிதிக்கிற காலம் வந்துருச்சு. வசனம் சொல்றபடி சத்தியத்துக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அந்த காலம் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை விட்டு விலகி ஓடிட்டாங்க. எதற்கும் அடி பணிவது இல்லை. பெந்தேகோஸ்து உபதேசத்தில், பெந்தேகோஸ்து ஆவிக்குரிய முறைகளில் உறுதியாய் கடைசி வரைக்கும் நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் பாப்பாக்கு காது குத்துறதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் முதல்ல எனக்கு குத்திட்டாங்க. மார்புல நிறைய குத்திட்டாங்க, முதுகுல நிறைய குத்திட்டாங்க. எனக்கு திரும்ப என் பிள்ளைக்கும் குத்த வேண்டாம்னு சொல்லி இருக்கிறேன். குத்துன குத்த இன்னும் வலி தாங்க முடியல. இன்னும் வரைக்கும் ஓட்டவர் குத்தி எதுக்கப்பா அந்த பாம்பு தங்க வைக்கிற விலைக்கு ஓட்டைய குத்தி ஆமைன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணும்போது ஏகப்பட்ட லட்சங்கள் அதுக்குன்னே செலவு பண்ணி பரலோகத்துல போனா நான் காலை மிதிக்க போறேன். அதை கொண்டு எதுக்கு நான் மாடி கிருக்கு ஆட்டனா? நான் எதற்கும் அடி பணியாதவன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோர அல்லேலூயா சொல்லுங்க. எங்க குடும்பத்தாரே சில பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போயிடுங்க. நிறைய பேர் அப்படி மாறி போயிட்டாங்க, அடிபடிச்சு போயிட்டாங்க, உலகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. நானும் என் குடும்பமே வென்றார் கர்த்தரே. எதற்கும் சாஞ்சு போகாதீங்க. சத்துருக்கள் தலை குனிவதை பாப்பீங்க. இந்த ஒரே பாயிண்ட் தான் சொல்லி முடிக்க போறேன். சத்துரு தலை குனியணுமா? எதற்கும் யாருக்கும் என்பதாக தலை குனியாதீங்க. மீதி 2-3 பாயிண்ட் அடுத்த வாரம் சொல்றேன். எல்லாரும் எளிமை நிற்போமா? நேரம் வேகமா போயிருச்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. நீங்க யாரும் போயிடாதீங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க. எல்லாரும் சாப்பிட்டு போலாம். அல்லேலூயா. திருவிருந்துல வரிசையா நம்ம நிற்போம். ஆமே. தேவன் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ரிகதனமா ரியக்கரதரபரபரபா. சத்துருக்கு முன்பதாக பணிந்து விடாதே. ஒரே காரியம் தான் சொல்லி நான் உங்களோடு பேசினேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா.